ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம மாசி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த மாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 13/2/2025 அதிகாலை 5:07 வந்து இந்த மாதம் வந்து பிறக்குதுங்க. இந்த மாதம் வந்து மூல நட்சத்திரத்துல பிறக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுதான் உங்களுக்கு. ஆனா இந்த மாதத்துல அஷ்டமஸ்தானத்துல வந்து கிரக சேர்க்கை அதிகமா இருக்கு. 5 கிரகங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து 2ஆம் அதிபதி, அதாவது குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி அஷ்டமத்துல போய் இருக்கிறாரு. அதே மாதிரி நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு யாரு? செவ்வாய் வந்து 4 குடையவரும் 10 குடையவருமா இருக்காரு. 5 குடையவரும் 10 குடையவருமா இருக்காரு. அவரும் அஷ்டமத்துக்கு போறாரு. அதே மாதிரி ராகு இருக்கு, சுக்கிரன், புதன், எல்லா கிரகமும் 5 கிரகம் வந்து பாத்தீங்கன்னா எதுல இருக்கு? எங்க இருக்கு? 8ஆம் இடத்துல இருக்கு, அஷ்டமஸ்தானத்துல இருக்கு. அது போக குரு உங்களுக்கு காப்பாத்த இருக்காரான்னு பார்த்தா குருவும் போய் 12ல மறைஞ்சிட்டாரு. சரி, வேற யாரு இருக்கா அப்படின்னா பாக்கியத்துல யாராவது இருக்காங்கன்னு பார்த்தா அங்கேயும் சனிதான் இருக்காரு. ஸோ அதனால இந்த மாசம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஒவ்வொரு செகண்டுமே விழிப்புணர்வோட இருக்கணும். அஷ்டமத்துல கிரகம் இருக்கு, என்னை இப்படி பயமுறுத்தி விடாதீங்கன்னு சொல்லாதீங்க. உங்களுடைய நலனுக்காக நான் சொல்றேன். விழிப்புணர்வோட இருங்க. அதாவது ஒவ்வொரு செகண்டும் கவனமா இருங்க. இல்ல அப்படின்னா பொதுவாவே கொஞ்ச நாளாவே கடகராசிக்கு காலகட்டங்கள் சரியில்லாம தான் இருக்கு. ஆனா இந்த மாசம் கூடுதலான கவனங்கள் தேவை. ஏன்னா அஷ்டமத்துல வந்து கிரக சேர்க்கை இந்த மாதத்துல மட்டும் இல்ல. அதோடைய இது இந்த மாதத்துல நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அந்த வழி வந்து டிராவல் பண்ணிட்டே போகும். அந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கைகள் இந்த மாதம் இருக்கனால ரொம்ப கவனமாக இருங்க. அதுவும் அஷ்டமத்துல இருக்கனாலதான் இவ்வளோ இதா நான் சொல்றேன். ஆனா இதே இப்படியே இருக்கு, எனக்கு இந்த மாசம் ஃபுல்லா கஷ்டமாவே இருக்குமானா இருக்காது. ஒவ்வொரு செகண்டும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நட்சத்திர பாதங்கள்ல போகும்போது கிரக நிலைகள் மாறும்போது உங்களுக்கு நல்ல அமைப்புகளும் இருக்கு. ஆனா எல்லா விஷயங்களையும் கவனமா, ஒரு கையெழுத்து போடுறீங்களா கவனமா இருங்க. ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றீங்களா கவனமாக இருங்க. வண்டி வாகனம் போறீங்களா, மைண்ட் சரியில்லை அப்படின்னா வண்டி வாகனங்கள்ல போகாதீங்க, நடந்து போங்க. அப்படி இல்ல அப்படின்னா ஆட்டோ பிடிச்சு போங்க, பஸ்ல ஏறி போங்க, ட்ரெயின்ல ஏறி போடுங்க, அப்படி போங்க. மைண்டு சரியில்லாத போது செல்ஃபா நீங்க டிரைவ் பண்றீங்க, கார் டிரைவ் பண்றீங்க, பைக் டிரைவ் பண்றீங்க அப்படின்னா, உங்கள மட்டும் கிடையாது, உங்களுக்கு வரக்கூடிய ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கும் அது பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அதனால எல்லா விஷயங்களும் கவனத்தோட செயல்படுங்க. கடக ராசிக்காரங்கனாலே ரொம்ப வந்து பெர்ஃபெக்ட்டான பீப்பிள்ஸு. பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறத காட்டிலும் வந்து தன்னால மத்தவங்க பாதிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ராசிகள்ல வந்து தலையாய ராசி கடகராசி தான். நம்மளுடைய பாதிப்பு நம்ம கூட மட்டும்தான் இருக்கணும். மத்தவங்களுக்கு அது போயிறக்கூடாதுன்னு நினைப்பீங்க. நெறைய ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும். ஆனா இந்த மாதம் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். யாருக்காவது உதவி பண்றதுனாலும் யோசிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு உதவியே பண்ணாதீங்கன்னு தான் நான் இப்படி சொல்லக்கூடாது. பட் ஆனா கால சூழ்நிலைகள் சரியில்லாதம்போது, எல்லா விஷயங்களையும் கவனமா இருக்கிறது நல்லது. சரிங்க. தொழில் ரீதியா எப்படி இருக்குங்க அப்படின்னா, தொழிலுக்காக கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, கடன் ரீதியா பிரஷர் இருக்கும். தேவையில்லாத பேச்சுக்கள வாங்குற மாரி இருக்கும். அது மன கஷ்டங்கள, சங்கடங்கள ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் வந்து இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது. ஒரு பக்கம் ஆர்டர் வரும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அது கிடைக்காம போயிருக்கும். ஒரு விஷயத்த எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அது கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமும் இருக்கு. அஷ்டமம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, திடீர் ஒரு அதிர்ஷ்டமும் இருக்கு. எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களும் கிடைக்கும். சரிங்களா? நீங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு விஷயத்த எதிர்பார்த்துட்டு விட்டுட்டு இது கிடைக்காதுன்னு நெனச்சிருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்பு திடீர்னு உங்களுக்கு கிடைச்சிரும். அஷ்டமம் வந்து திடீர்னு ஒரு ராஜயோக அமைப்பையும் செஞ்சுரும். அதுதான். ஏன்னா 2ஆம் இடத்த கிரகங்கள் பாக்குது. கட்டாயம் பண வரவுங்கிறது உண்டு. நீங்க நினைக்கக்கூடிய நேரங்கள்ல பணம் ஏதாவது ஒரு சூழ்நிலைகள்ல இருந்து உங்களுக்கு கட்டாயம் வந்துரும். அதுல நீங்க கவலையே பட வேண்டாம். ஆனா ஒரே ஒரு விஷயம், எல்லா இதுக்குமே வந்து தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டாண்டர்டா தான் போகும். ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் ரொம்ப கஷ்டம், பணத்துக்காக கஷ்டம் அப்படின்னு படமாட்டீங்க. அதனால கவலைகள வேண்டாம். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஜாக்கிரதையா இருங்க. உத்தியோகத்துக்காக அலைச்சல்கள் இருக்கும் உங்களுக்கு. நீங்க எதிர்பார்த்த ப்ரமோஷன்ஸ் வராது. ஏதாவது ஒரு தடை இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு லெட்டர் எழுதி குடுத்துருப்பீங்க. ஆனா அது ஸ்லோ மூவ்மெண்ட்டா போயிட்டுருக்கும். எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருப்பீங்க. எனக்கு சேலரி இன்கிரிமெண்ட் வேணும்னு. அதெல்லாம் இப்ப உங்களுக்கு கிடைக்காது. அடுத்த மாசம் பார்க்கலான்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மாசத்த வந்து நீங்க ஆர்க்யூ பண்ணாதீங்க. சரிங்கன்னு பொறுமையா வாங்க. ஆனா திடீர்னு எதிர்பார்க்காத சூழ்நிலை டபுள் இன்கிரிமென்ட்டா கூட உங்களுக்கு வந்துரும். ஆனா ஒரு தடவ கேட்டுட்டு இந்த மாசம் ஆர்கியூமென்ட்ட தவிர்த்துருங்க.
முக்கியமா மத்தவங்கள வந்து இரிட்டேட் பண்ணாதீங்க. உங்கள இரிட்டேட் பண்றதுக்குன்னு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க கிட்ட நீங்க என்ன செஞ்சிரணும், எஸ்கேப் ஆயி போயிரணும். எங்கேயாவது போயிருங்க. ஆனா அவங்க மூஞ்சிலே முழிக்காத மாரி போங்க. உங்க மனச கஷ்டப்படுத்துறதுக்குன்னு சில பேர் வருவாங்க. காலமும் சூழ்நிலையும் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது யமதர்மராஜா நம்மளை அவங்களுடைய தூதர்கள நம்மளை அனுப்ப வச்சு கொலையா கொன்றுவாரு. அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்துரும். பட் ஆனா என்னன்னா, இதுக்கு தான் தெய்வ வழிபாடு வேணும். இந்த தெய்வ வழிபாடு இருக்கும்போது, அவங்க அவங்களுடைய டியூட்டிய செய்வாங்க. ஆனா, அந்த தெய்வ வழிபாடு நமக்கு ஒரு கவசம் மாரி. எப்படி மழை பெய்யும்போது, நம்ம நனையாம போகுறது வந்து மழைய நிறுத்தணும்னு நெனைக்கிறது முட்டாள்தனம். ஆனா, கொடைய பிடிச்சிட்டு போறதுங்கிறது புத்திசாலித்தனம். சோ வந்து உங்க மேல மழை நனையக்கூடாது. மழை பேஞ்சுட்டு போகுது. ஆனா, நீங்க நனையாம இருக்கணுங்கிறது தான் பாயிண்ட். அதுதான் கால சூழ்நிலைகள் சரியில்ல, கிரக நிலைகள் சரியில்ல அப்படின்னா, தெய்வ வழிபாடு தான் நம்மளை காப்பாத்தும். இந்த ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. தெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு கவசமா இருந்து காப்பாத்திட்டு இருக்கு. இத விட மோசமாக போகக்கூடிய கால சூழ்நிலைகள், நேரங்கள்லாம் இருக்கும்போது கூட, நீங்க இந்த நிலைமையில நல்லபடியா இருக்கீங்க அப்படின்னா, அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லணும். மனசளவுல ரொம்ப உடைஞ்சு தான் போயிருப்பீங்க. ஆனா, இதுதான் உங்களுக்கு கடைசி கஷ்டம். இனிமேல் உங்களுக்கு கஷ்டமே வராது. ரொம்ப நல்லா இருப்பீங்க. அது மாரி நீங்க நெனச்சுக்கணும். பொதுவா 2ஆம் இடத்துல கேது இருக்குது. அப்ப வந்து வருமானத்துல கொஞ்சம் தடை, இது மாரி ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். குடும்பஸ்தானத்துல பிரச்சனைகள் வரும். ஆனாலும் அத சரி பண்ணிக்க முடியும். வீண் வாக்குவாதங்கள தவிர்த்துருங்க. அமைதியா போய்க்கங்க. அதுதான் ரொம்ப நல்லது. இல்லைன்னா சண்டை சச்சரவுகள் ஆகும். அப்புறம் பிரிவினைகள ஏற்படுத்தும். கணவன் மனைவியிடையே வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள நீங்க தவிர்க்கிறதா ரொம்ப நல்லது. இந்த காலகட்டங்கள்ல அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. முக்கியமா கடகராசியில இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப பொறுமை காக்கணும். ரொம்ப பொறுமை காமிக்கணும். அதே மாரி கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனத்த செலுத்துங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, உடனடியா மருத்துவர கூட்டு போய் ஆலோசனை பண்ணிக்கங்க. திடீர்னு வந்து ஏதாவது ப்ராப்ளம் டாக்டர் சொல்றாரு அப்படின்னா, உடனடியா ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருங்க. ஏன்னா 8ஆம் இடம் ரொம்ப வலுத்திருக்கனால, அது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். அப்ப மாங்கல்யத்துல பிரச்சனைகள் குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனமா இருங்க. அதே மாரி வண்டி வாகனங்கள்ல போகும்போது நீங்களும் கவனமா இருங்க. அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட பேசுறத தவிர்த்துருங்க. தேவையில்லாத கெட்ட பேர் வர்றது, தேவையில்லாத உங்கள பத்தி வதந்திகள், கிசுகிசு வர்றது, ஏதாவது ஒரு அவமானம் சூழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. உங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப நல்ல அமைப்புகள குடுத்துரும் உங்களுக்கு. தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் தெய்வ வழிபாடு. ஸோ அந்த தெய்வ வழிபாட்ட பண்ணும்போது, உங்களுக்கு கவசமா இருந்து உங்களை பாதுகாக்கும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, இந்த உயில் சொத்து பிரச்சனைகள்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் சால்வ் ஆயிரும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நல்ல ஃபேவரா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆ இந்த திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த பினாமி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கடகராசிக்கு இந்த இந்த மாதம் வந்து 8ஆம் இடம் வலுத்திருக்கனால, உழைக்காத ஒரு வருமானம் வரும். நீங்க எதிர்பார்த்தது தான். 8ஆம் இடம்ங்கிறது வந்து பொதுவா சொல்லுவாங்கல்ல, "கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு" சொல்லுவாங்க. அது மாரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ராகு வந்து அஷ்டமத்துல இருக்கும்போது, ஒரு ராஜயோகத்தையும் குடுப்பாரு. அதுவும் 8ஆம் இடம் வந்து குருவோடைய பார்வையில இருந்து, கிரக சேர்க்கைகள் நெறைய இருக்கும்போது, இந்த பினாமின்னு சொல்லக்கூடியது ஒரு பெரிய பெரிய அதிகாரிகளோ, அல்லது ஒரு பெரிய பொலிட்டீஷியனோ, அவங்களுக்கு நீங்க பினாமியா இருப்பீங்க. கடகராசியில இருக்கவங்க யாராவது. அவங்க திடீர்னு அவங்க அவங்க வ அவங்க திடீர்னு ஒரு சூழ்நிலையினால இல்லாம போறாங்க அப்படின்னா, அந்த பணம் எல்லாமே உங்களுக்கு வந்துரும். அந்த மாரி ஒரு திடீர்னு அமைப்பு. அ அதே மாரி ஒரு இன்சூரன்ஸ் பணம் வரக்கூடியது. உயில் சொத்துக்கள். ஆனா இதா இருக்கிறாங்கல்ல, வாரிசுகள் இல்லாத ஒரு சொத்துக்கள்லாம் திடீர்னு உங்களுக்கு வந்துரும். அதே மாரி உயில் சொத்துக்கள் ஏதாவது கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னாலும், அந்த கேஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபேவரா மாறுறது. அதே மாரி உங்க மேல யாராவது கேஸ் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் கிளியர் பண்றது. பஞ்சாயத்து பேசி அத சால்வ் பண்ணி சமாதானமா போறது. இந்த மாரி அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. குரு வந்து 6ஆம் இடத்த பார்க்குறாரு. கடன் ரீதியா பிரச்சனைகள் இருந்தாலும், அந்த கடன அடைக்கிறதுக்கு ஒரு டைம் லைனோ, ஒரு தீர்வோ ஏதாவது ஒரு சோர்ஸ் கட்டாயம் உங்களுக்கு உருவாகிரும். பொதுவாவே கடக ராசிக்கு வந்து அலைச்சல்கள் இந்த மாதம் நெறையாக இருக்கும். அதே மாரி மன உளைச்சலும் இருக்கும். ஆனா அது 2மே நிரந்தரம் கிடையாது. எல்லாமே நல்ல விஷயங்களா கட்டாயம் உங்களுக்கு மாறிரும். இந்த மாத இறுதியில நல்ல விஷயங்கள் நெறைய உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சுரும். அமைப்புகள் வந்து நல்லா இருக்கு. அதே மாரி புது மாற்றம் ஒன்று இருக்கு. தாயார் வழி சொத்துக்கள் வந்தே தீரும். தாயார் வழி சொத்துக்கள், ஆதரவுகள் இதெல்லாம் வரும். இவ்வளோ நாளா ஆதரவுகள் இல்லனாலும், இப்ப ஆதரவுகள் கிடைக்கும். நீண்ட நாளா இழுத்துட்டு இருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புல ஆர்வம் வராது. வேற பக்கம் கான்சன்ட்ரேட் போகும். ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறது, அதே மாரி ரீல்ஸ் பார்க்குறது, இது மாரி சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறது, இந்த மாரி தான் குழந்தைகள் போவாங்க.
இந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு பொறுமையா சொல்லி புரிய வைக்கணும். காதல் ரீதியா நெறைய பிரச்சனைகள் மேற்கொள்ற மாரி அமைப்புகள் இருக்கு. மன உளைச்சல் ஆகுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அமைப்புகள் நல்லா இல்லாதம்போது பெற்றோர்கள் உறுதுணையா இருக்கணும். மேலும் அவங்கள கஷ்டப்படுத்தி பேசக்கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருந்துக்கங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்ல அமைப்புகள் இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடுமையான காலகட்டமா இருக்கு. ரொம்ப மத்தவங்கள பத்தி பேசாதீங்க. எங்கேயுமே பேசாதீங்க. நீங்க காசிப் பேசுறதுனால 1க்கு 2 உங்கள பத்தி சொல்லி கெட்ட பேர ஏற்படுத்துவாங்க. கடகராசிக்கு இந்த மாசம் தேவையில்லாத அவமானங்கள சந்திக்கிறது, கெட்ட பேர் வர்றது, இந்த மாரி அமைப்பு இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முக்கியமா வந்து அஷ்டமஸ்தானம் வலுத்திருக்கனால தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்றேன். வ ஹெல்த் ரீதியாவோ அல்லது வந்து சர்ஜிக்கல் இந்த மாரி செலவுகள்லாம் இருக்கு. மருத்துவ செலவுகள் இருக்கு. ரொம்ப கவனமா பார்த்துக்கங்க. 10 கூடியவர் அஷ்டமத்துல இருக்கனால, ஏதாவது ஒரு கருமம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. முக்கியமா தந்தையோடைய அமைப்புகள ரொம்ப பார்த்துக்கணும். தந்தை, தாய் இவங்களோட ஹெல்த்த பார்த்துக்கங்க. அது அவங்களுக்கு வந்து பெரிய மருத்துவ செலவு, மருத்துவ கண்டம் இருக்கிற மாரி காமிக்குது. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசாங்க அதிகாரிக்கு ரொம்ப ரொம்ப கவனமா தான் இருக்கணும். லஞ்ச லாவணியங்கள்ல ஈடுபடாதீங்க. உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் கிடைக்காது. ட்ரான்ஸ்ஃபர்ல முட்டுக்கட்டை எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு இதா இருக்கும். ஆனா, ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா, எந்தவித பிரச்சனையும் இல்லாம தப்பிச்சுக்கலாம். ஏதாவது ஒரு பிரஷர் இருக்கு அப்டின்னா, உங்கனால அத செய்ய முடியல அப்டின்னா, மெடிக்கல் லீவ் போட்டு போயிடுங்க. இல்ல அப்டின்னா, நீங்க அந்த விஷயத்த உயர் அதிகாரிகளுடைய அழுத்தத்தினால அந்த விஷயத்த செய்யும் பட்சத்தில், நீங்க பனிஷ்மென்ட்க்கு ஆளாவீங்க. அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதனால இந்த விஷயத்த யோசிச்சு செய்யுங்க. ஒவ்வொரு விஷயமுமே யோசிச்சு செய்யுங்க. இது நமக்கு ரிட்டர்ன் ஆர்டரா அப்படின்னு ரிட்டர்ன் ஆர்டர் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல வந்து செஞ்சீங்க அப்படின்னா, கட்டாயம் நீங்க மாட்டிக்குவீங்க. அரசாங்க அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் எல்லாருமே கவனமாக இருக்கணும். அதே மாரி கலைத்துறையில இருக்கவங்களுக்கு நெறைய நெகட்டிவ் ஃப்ரேம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கவனமாக இல்ல அப்படின்னா, கட்டாயம் பிரச்சனைகள் தான் மேற்கொள்வீங்க. அதே மாரி உங்கள பத்தி தப்பு தப்பா வர்றது, உங்கள பத்தி தேவையில்லாத வீடியோஸ் வர்றது, இதனால நெகட்டிவா வந்து உங்கள பத்தி எல்லா பக்கமும் பரவுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் வரும். பட் ஆனா எல்லாத்தையும் கடந்து தான் வரணும். ஒரு வாய்ப்பு வருதுன்னா, இவங்க நமக்கு எதுக்காக வாய்ப்பு குடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பண்ணுங்க. அப்பதான் வந்து வேற பிரச்சனைகள்ல போய் சிக்கிக்காம இருப்பீங்க. நெறைய ஏமாற்றங்கள சந்திக்கிற மாரி உங்களுக்கு இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு சொல்லவே வேண்டாம். கடகராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கால சூழ்நிலைகள் சரியில்ல. ஸோ கட்டாயம் பரிகாரம் தான் பண்ணிக்கணும். இந்த ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுமே நீங்க யோசிக்காம எடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு கட்டாயம் தோல்விய தான் சந்திப்பீங்க. ஒரு எலக்ஷன் வருது அப்டின்னா, அந்த எலக்ஷன்ல வந்து வெற்றி பெறதுக்கு என்ன முயற்சிலாம் நீங்க எடுக்கணும்னோ எடுப்பீங்க. ஆனா, அதெல்லாம் நல்ல ரிசல்ட்டா உங்களுக்கு குடுக்காது. அத்தனையும் தோல்வியில போய் முடிஞ்சிரும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, மன விரக்தி ஆயிருவீங்க. இத எப்படி கையாளணுங்கிறதே தெரியாத மாரி ஆயிரும். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு இதும் ஹார்ட் ஒர்க் போடுவீங்க, எல்லாமே போடுவீங்க. ஆனா நெகட்டிவா செட் ஆயிரும். ஏன்னா நெகட்டிவ் அப்படிங்கக்கூடிய அந்த ஸ்தானம் வலுத்திருக்கு. அதனால கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கங்க. தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. அரசியல்வாதிகளுக்கு யாருக்காவது அந்த தேவைப்பட்டுச்சு, பரிகாரங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா தனிப்பட்ட முறையில கேளுங்க. கட்டாயம் நான் சொல்றேன். ஆனா மிகப்பெரிய லெவல்ல நெகட்டிவான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அதனால கவனமா இருக்கணும். பொதுவாவே கடகராசிக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமா இருக்கணும். ஹெல்த்தா இருந்தாலும் சரி, வண்டி வாகனங்கள்ல போகும்போதா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, இந்த மாதத்த வந்து கடந்து வரணும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. காளிக்கு வந்து திங்கட்கிழமை ராகு காலத்துல காளி வழிபாடு பண்ணுங்க. காலங்கள் சரியில்ல அப்படின்னா, காலத்தை வென்றவளான காளிய வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிரும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.